ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். என்னடா வெயிட் லாஸ் பற்றி பேசுகிறாளே, இவளுக்கு என்ன தெரியும் தானே யோசிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சதை பற்றி சொல்கிறேங்க. அது மட்டும் இல்லை, நான் லைஃப்பில் என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், அதை வச்சு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆனேன், அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காமல் என் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஓகே, பார்க்கலாங்களா? எல்லோரும் எப்பயும் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஜங்க் ஃபுட்டை தாங்க அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட்னா என்னன்னு தானே கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் சொல்கிறத நல்லா தெளிவாக கேட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கடையில் எதுவுமே வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏன் தெரியுங்களா? கடையில் வாங்கி சாப்பிடும்போது நாம் ஒரு பப் சாப்பிட்ற இடத்துல 2 பப் சாப்பிடுவோம் இல்லைங்களா? அப்போ நம்மளை அறியாமல் கலோரியை அதிகமாக கவுண்டிங் எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்மளே நினச்சா கூட நம்மளால் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கடையில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். அது தாங்க பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா அடுத்து நான் என்ன சொல்ல வரதை கண்டினியூவாக கேளுங்க. ஃபஸ்ட்டு கடையில் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டீங்களா? அடுத்து 2வது என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற ஆளாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலியில் அம்மா, அக்கா, தங்கச்சி இல்லை ஒய்ஃப் சமைச்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ப்ரோட்டீன் இன்டேக்கை அதிகம் பண்ணணும். ஐ மீன் முட்டை, அதுக்கப்புறம் சிக்கன், ஃபிஷ், இந்த மாதிரி எதுலெல்லாம் ப்ரோட்டீன் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், அதிகமாக சாப்பிட்ணும். வீட்டில் அம்மா, அக்கா, தங்கச்சி, ஒய்ஃப் இருந்தாங்கன்னா மறக்காமல் சொல்லிடுங்க, டெய்லி எனக்கு ப்ரோட்டீன் முக்கியமாக தேவை, அதை நீ மறக்காமல் சமைச்சிருன்னு கண்டிப்பாக சொல்லிடுங்க. ப்ரோட்டீன் நான் எதுக்காக எடுத்துக்காங்கன்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கீங்க, கடையில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டீங்க. 2வது வீட்டில் தான் சமைச்சு சாப்பிட்ணுங்கிற ஒரு சிச்சுவேஷன். அப்போ நாம் என்ன பண்ணுவோம், அடுத்து என்ன பண்ணுவோன்னா, கடையில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடும்போது வீட்டிலையே சாப்பிட்றோம். சரி, வீட்டில் தானே சாப்பிட்றோம், நிறைய சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, கார்போஹைட்ரேட், தட் மீன்ஸ் ரைஸ் எடுத்து அதிகமாக நீங்கள் எடுத்துக்குவீங்க. இன்டேக் அதிகமாகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் தாங்க ஆகும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரோட்டீன் இன்டேக்கை அதிகம் பண்ணணும். ப்ரோட்டீன் உங்களுக்கு எப்படியெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணுதோ, உதாரணமாக ஒரு முட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, முட்டையை வேக வச்சு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா வேக வச்சு சாப்பிடுங்க. இல்லை எனக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா தான் பிடிக்குன்னா ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. அதுவும் இல்லாமல் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா தான் பிடிக்குன்னா ஆம்லேட் போட்டு சாப்பிடுங்க. ஆக மொத்தத்தில் முட்டையை நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் சாப்பிட்டே தாங்க ஆகணும். முட்டைன்னு இல்லை, எதெல்லாம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் இருக்கோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அதிகமாக இன்டேக் பண்ணிக்கணும். ஏன் நான் ப்ரோட்டீன் ஃபுட்டு உங்களை சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன்னா, ப்ரோட்டீன் ஃபுட்டு எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, பசி கண்ட்ரோல் ஆகும். பசி கண்ட்ரோல் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரைஸ் சாப்பிட்றதோட அளவை குறைச்சிக்குவீங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் வெயிட் லாஸ் ஆக ஈஸியாக இருக்கும். அதை தான் நீங்கள் பார்க்கணும். வெயிட் லாஸ் நீங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் பெருசாக இல்லைங்க, லைஃப்பில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன். சரிம்மா, ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டேன், அடுத்து என்னம்மா சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைபர்னால் என்னென்னா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கீரை, இந்த மாதிரி இதில் எல்லாத்துலேயுமே ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபைபர் ஃபஸ்ட்டு நான் எதுக்காக உங்களை சாப்பிடுங்கன்னு சொல்ல வரேன்னா, ஃபைபர் சாப்பிடும்போது ஈஸியாக டைஜஷன் ஹெல்ப்ஃபுல் பண்ணும். 2வது பார்த்திங்கன்னா வயிறு ஃபுல்லான ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் சாப்பிட்றோம், அதுக்கடுத்து ஃபைபர் சாப்பிட்றோம். 3டாக நீங்கள் என்ன பண்ணணும், கார்போஹைட்ரேட்டை எடுக்கணும். அதுவும் எவ்வளோ எடுக்கணும்னா, ப்ரோட்டீனோட லெவல் ஹையாக இருக்கணும். அதே போல் ஃபைபரோட அளவும் ப்ரோட்டீனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கடுத்து 3ர்டு கார்போஹைட்ரேட் அளவு கொஞ்சமாக இருக்கணும். இல்லைம்மா, நான் நல்லா சாப்பிட்டு இருந்தவன் திடீர்னு சாப்பாடை குறைனா என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரோட்டீனும் ஃபைபரும் ஃபுல்லாக சாப்பிட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களால் திடீர்னு ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது நம்ம உடம்பு கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ கொஞ்சமாக நீங்கள் முயற்சி பண்ணணும், போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 3/4 பிளேட் ரைஸ் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, 3/4 பிளேட்லேருந்து 1/2 பிளேட்டாக குறைங்க. அதை குறைக்கும்போது உங்கள் உடம்பு அதை ஏற்றுக்குதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம அதை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த 1/2 பிளேட்டை ஒரு வாரம் கண்டினியூ பண்ணுங்கள். 1 வாரம் கழித்து அதுக்கப்புறம் திருப்பியும் இன்னும் கொஞ்சம் லெவல் ஒரு 100 கிராம் அளவுக்கு 1/2 பிளேட்லேருந்து ரைஸை
ரைஸை வந்து குறைச்சிக்கோங்க. சரிங்களா? அதுக்கும் மேலே உங்களால் முடியாத போது கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியாத பட்சத்துக்கு வேணால் நீங்கள் அடுத்து என்ன பண்ணலான்னா, இன்னமுமே நீங்கள் நான்வெஜ்ஜில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? நான்வெஜ்ஜில் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. சிக்கன் பிரியாணியை சமைச்சு குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் லெவலாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு திடீர்னு வந்து நல்லா ருசியாக சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு திடீர்னு கட் பண்ணும்போது அது உங்களை ஏற்றுக்க முடியாது. உங்கள் மைண்ட் வந்து அப்செட் ஆகும். திரும்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ட்ரிகர் ஆகி அட போடா இதெல்லாம் யார்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, திருப்பியும் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் வெயிட்டு இருக்கிறத விட இன்னும் 2 கிலோ கூடிருங்க. அதனால் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. பிடிச்சதை சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் டிப்பில் பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காமல் நம்ம லிட்டில் பிளாசம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் பார்க்கலாம். இதே வெயிட் லாஸ் பற்றின கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.